ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகள் இன்று வளர்ச்சியின் அடையாளங்களாக மாறியுள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வழிகாட்டுதலிலும் செயல்பட்ட மத்திய அரசின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே காரணம் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் 88வது நிறுவனர் தினத்தை முன்னிட்டு அந்த படையின் வீரர்களின் தியாகத்தையும் நக்சல் ஒழிப்பில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாராட்டியுள்ளனர். பல ஆண்டுகளாக நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்த நக்சல் வன்முறையை கட்டுப்படுத்துவதில் இந்த படை தீர்க்கமானதாக பங்கு வகித்திருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வழிகாட்டுதலிலும் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. மருத்துவ வசதி, வீட்டு வசதி, மறுவாழ்வு, குடும்ப நலன், நிதி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் நவீன ஆயுதங்கள், கண்காணிப்பு கருவிகள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களால் பாதுகாப்பு படைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டன. அதோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகத்தில் இருந்து உத்தரவிடும் அமைச்சராக மட்டும் இல்லாமல் நக்சல் பாதுகாப்பு பகுதிகளுக்கே நேரில் சென்று பாதுகாப்பு படை வீரர்களை சந்தித்து அவர்களின் மன உறுதியை உயர்த்தினார். கடுமையான பாதுகாப்பு சவால்கள் இருந்தபோதும் களத்திற்கே சென்று நிலைமையை ஆய்வு செய்தது பாதுகாப்பு படையினரிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் சிறப்பு பிரிவுகள் தொடர்ச்சியான அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டன. பல முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் ஒழிக்கப்பட்டதோடு பல ஆண்டுகளாக நக்சல்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் மீண்டும் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டன. இதன் மூலம் நக்சல் அமைப்பின் செயல்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வழிகாட்டுதலிலும் நக்சல் ஒழிப்புக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் வளர்ச்சி திட்டங்களும் இணைந்து செயல்படுத்தப்பட்டன. மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைப்பு, உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையிலான நடவடிக்கைகள், நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை முடக்குதல், சரணடைந்தவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டன. இதன் விளைவாக நக்சல் வன்முறை கணிசமாக குறைந்ததுடன் பாதுகாப்பு படையினரின் உயிரிழப்பும் பொதுமக்களின் உயிரிழப்பும் பெருமளவில் குறைந்துள்ளன. நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்கள், புதிய பாதுகாப்பு முகாம்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சாலைகள், தொலைத்தொடர்பு வசதிகள், வங்கி சேவைகள், திறன் மேம்பாட்டு மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டதால் ஒரு காலத்தில் அச்சத்தின் அடையாளமாக இருந்த பகுதிகள் இன்று வளர்ச்சியின் புதிய முகமாக மாறியுள்ளன. சிவப்பு பாதையை வளர்ச்சி பாதையாக மாற்றியது மோடி அரசின் வரலாற்று சாதனை என மத்திய அரசு பெருமையுடன் தெரிவித்துள்ளது.